ஜெபத்தில் எப்படி போறீங்க? வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறீர்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தர்றனார் நிச்சயமா தருவார். ஆனா நீங்க எதை நம்புறீங்கன்றதுல உறுதியா இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வாக்கு பண்ணார்னு நீங்க நம்புறீங்களோ அதை உறுதியா அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க. அதுலயே நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பார், இயேசுவே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். இயேசு மரித்தார், உயிரோடு மரித்தார், நம்முடைய பாவ சாபங்களெல்லாம் சுமந்தார், தண்டனையை ஏற்றுக்கொண்டார், உயிரோடு எழுந்தார். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். உயிரோடு எழுந்தவர் அதோடு முடியல பாருங்க, சரி உயிர்த்தெழுதலோடு நின்றுறாங்க. அப்புறம் பரம் ஏறினார், அசென்ஷன், மேலே போனதை பற்றி வேதம் சொல்லுது இல்லையா? அப்புறம் அவர் எப்படி பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார்னு சொல்லிடுது. இந்த உட்கார்ற விஷயம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை ரொம்ப ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க சபையில். இன்னைக்கு உட்கார்ந்து 2000 வருஷமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க? பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2000 வருஷம் என்ன பண்றாரு? நிறைய பேர் இயேசுவை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அவர் ரிட்டையர் ஆயிட்டார். முடிந்ததுன்னு கல்வாரி சொல்லி தான் செத்தாரு. செத்த உடனே அவர் அடக்கம் பண்ணாங்க, உயிரோடு எழுப்பினார், பரலோகத்தை கொண்டு போனார் கர்த்தர். அவர் இப்போ ஈஸ்ட் சேரில் உட்காந்துருக்கா மாதிரி நினைக்கிறாங்க. முக்கியம் இல்லை, அவர் உட்காந்துருக்கிறதே ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிட்டார், என்ன பண்ணுறாங்க? அவர் ரிட்டையர் ஆகிட்டாருங்க, அப்படின்னா இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக உட்கார வச்சு பேசாமல் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ரிட்டையர் ஆகிட்டு அப்புறம் என்ன இருக்குது? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் பவர் கிடையாது, இப்போ ஒன்றும் அதிகாரி கிடையாது, இப்போ ஒன்றும் அவர் ஒன்றும் இது கிடையாது, ரிட்டையர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி ரிட்டையர் ஆகலை அவர். உட்கார்ந்தார்ன்றது பாருங்க, ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார் இதுக்கு. உட்கார்ந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டார் அப்படின்றது இல்லையா? உட்கார வைக்கப்பட்டார்ன்றதுக்கு ஒருத்தர் அர்த்தம் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? ஒரு புதுசாக ஒருத்தர் கலெக்டர் அல்லது ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு மந்திரி அல்லது பிரதம மந்திரி அல்லது சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க பதவி ஏற்கும்போது என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போய் இதுக்கு முன்னால் பதவியில் இருந்தவர் இவங்கள்ட்ட இதை ஒப்படைக்கிறாரு, பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கப்பட்டு அந்த சேரில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க.
செரிமோனியெல்லாம் நடக்குது. அது உட்கார வச்சுட்டு பதவி விலகி போகிறவர் அவர் எதிர்ச்சேரில் உட்கார்றாரு, ஆடியன்ஸ் மாதிரி. இப்போ பதவி ஏற்றவர் தான் அந்த பதவிக்குரிய சேரில் உட்கார்றார், அவருடைய நாற்காலியில் உட்கார்றாரு. அதுதான் போட்டோ எடுத்து இதில் போடுறாங்க பேப்பர்லலாம். பதவி ஏற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உட்கார்ந்தாருன்னா ரிட்டையர் ஆகிட்டார்னு அர்த்தம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ரிட்டையர் ஆகல, இனிமே இவர் தான் நிர்வாகம் பண்ண போறாரு, இவர் தான் பொறுப்பு. இப்போதான் அதிகாரம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போதான் அவர் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கிறாரு, பதவி ஏற்றிருக்கிறாரு. இனிமே இவர் சொல்படி தான் எல்லாம் நடக்கும், இவர் தான் அதிகாரியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. உட்கார வைக்கப்பட்டார், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டார்னு சொன்னா சகலத்துக்கு மேலே அதிகாரத்தை கொடுத்து மனிதனாய் இருக்கிற இயேசு உங்களையும் என்னை போல சரீரமுடையவர் ஒருத்தர் அங்கே தேவனோடு கூட அவருடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார், பதவி ஏற்றிருக்கிறார். அன்றையிலிருந்து இன்றைய வரையும் 2000 வருஷமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சபையில் பிரசங்கிப்பது 3.5 வருஷத்தை பற்றி தான். எப்படி சுருக்கிட்டோம் பாருங்க. நம்ம 3.5 வருஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்கிறது வரும் 3.5 வருஷம். நிருபத்துக்கு வந்தால் தானே மீதி வருஷம் வரும். ஹலோ, நிறைய பேர் சுருக்கி அதை பைபிளையே சுருக்கி ஒரு சின்ன பைபிள் அடித்து அது இப்படி மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த 3.5 வருஷம் போதும். அதுலேயும் சிலர் சுருக்கி வெறும் சர்மன் ஆன் த மவுண்ட் போதுங்க, மலை பிரசங்கம் போதுன்னு ஆகிட்டாங்க. அதுக்கு தான் முழு பைபிள் அவசியங்க. எபிரேயர் மாதிரி நிருபங்களுக்கு வந்தா, எபேசியருக்கு வந்தா, இப்படிலாம் நிருபங்களுக்கு வந்தா அவர் எங்கே போனார்? உட்கார்ந்தார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரு. அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்தால் அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் எதை பற்றியது? சபையினுடைய முதல் 35 வருஷம் சரித்திரம் அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. முதல் 33லேருந்து 35 வருஷம் உள்ள சரித்திரம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இயேசு பரமேறின பிறகு முதல் 33லேருந்து 35 வருஷம் உள்ள கதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, முதல் 35 வருஷம் சபை சரித்திரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே கர்த்தரும் இரட்சகருமாய் பதவியேற்ற பிறகு 35 வருஷமா அவருடைய ஆட்சி எப்படி நடந்ததுன்றது குறித்த சரித்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அவருடைய முதல் 35 வருஷம் ஆட்சி பிதாவுடைய வலது பார்சத்திலே இயேசு உட்கார்ந்து 35 வருஷமா என்ன பண்ணார் அதனுடைய சரித்திரம். 2000 வருஷமா அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. 2000 வருஷத்தை பற்றி யாருமே பேசுறதே கிடையாது பாருங்க. 2000 வருஷமா நடந்துட்டு இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னால நான் பைபிள் காலேஜில் இருந்தப்போ ஒரு சின்ன புக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி போதனைகள்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன், விசுவாசத்தை பற்றியெல்லாம். ஒரு சின்ன புக் கொடுத்தாங்க, 30-35 பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அந்த மாதிரி டைட்டில். த ப்ரெசன்ட் டே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுனுடைய இன்றைய ஊழியம் அப்படின்னு. நான் கேட்டது அன்றைய ஊழியத்தை பற்றி. அதான் நான் கேட்டது. அவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர் என்ன பண்ணாருன்னு. இது இன்றைய ஊழியம் இருக்குது. ரொம்ப ஆவலாக வாசித்தேன், பல முறை வாசித்து பார்த்தேன் பாருங்கள். அது முழுக்க பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு பிதாவுடைய வலது பார்சத்தில் நுழைந்து அங்கே உட்கார்ந்து நமக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவம் செய்தால் we have an advocate with the Father. அப்படியே அந்த ஆங்கிலத்தில் அதே வசனம், அந்த வசனம் அப்படியே வருது பாருங்கள். we have an advocate 2:1 1 யோவானில் அட்வொகேட் வித் த ஃபாதர். அட்வொகேட்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்கிலீஷே தெரியாத ஆள் கூட அட்வொகேட் மட்டும் தெரியும். வக்கீல். பிதாவுடைய வலது பார்சத்தில் வக்கீல் இருக்கிறாரு. ஏன் வக்கீல் இருக்கிறாரு பாருங்க. இந்த பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாருன்றது அது ஒரு பெரிய டாக்டரின், கிறிஸ்டியன் டாக்டரின். மரித்தார்ன்றது ஒரு பெரிய டாக்டரின். டெத்து, பரியல், ரெசரக்ஷன் இதெல்லாம் ஒரு பெரிய டாக்டரின். அசென்ஷனை கூட ஒரு பெரிய போதனையாக போதிக்கிறாங்க. உட்கார்ந்தார்ன்றது பெரிய போதனை. அந்த போதனைக்கு பேர் என்ன தெரியுமா? செஷன். அதனுடைய பேர் செஷன். செஷன்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கோர்ட்டுங்களில். கோர்ட் இஸ் இன் செஷன்றாங்க. செஷனில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கீல்கள்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க, வழக்குகள்லாம் எடுக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது, நியாயம் தீர்ப்பு வழங்கப்படுகிறது.
இழந்து போனதையெல்லாம் இழந்து போனவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலமாக அது இருக்கிறது. கோர்ட் இஸ் இன் செஷன், வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. நியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, காரியங்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இழந்து போனவனுக்கு, பறிகொடுத்தவனுக்கு காரியங்கள் திரும்ப எடுத்து பெற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிறது. இதான் செஷன். இயேசு பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறது குறித்து அந்த டாக்டரின் பேர் செஷன் ஏன் வச்சாங்கன்னா, அவர் பரலோகத்தில், அந்த பரலோக கோர்ட்டில் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நம்மை குற்றஞ்சாட்டுகிறதுக்குனே ஒருத்தன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால குற்றஞ்சாட்டுறதே அவன் வேலை. பிசாசு எந்நேரமும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குமா, ஒரு மிஸ்டேக் இருக்குமா, ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நம்மளை எப்படியா கவுத்துடணும், நாம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு போயிட்டே இருக்கிறான். அதனால தான் 24 மணி நேரம் தூங்காத ஒரு வக்கீல, அதுவும் பெஸ்ட் வக்கீல். அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் அங்க வச்சிருக்கிறார் கர்த்தர். நம்முடைய வழக்குகளை எடுத்து நமக்காக வாதாட, நமக்காக பரிந்து பேசும்படியாக, டு ப்ளீட் அவர் காஸ், நமக்காக பரிந்து பேசும்படியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, ஏன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஏன்னா நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபுல் டைம் வக்கீல் தேவைப்படுது. ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு ஒன்றும் தேவையில்லை, வக்கீல்லாம் தேவையில்லை. ஹலோ சொல்லுறாங்க, நான் ஒரு பரதேசி இந்த பூமியில், நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். அடியேன் இந்த பூமியில் ஒரு மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், எதுவும் வேணாம். நாங்கள் அந்த மாதிரி தான் பாடுவோம் அந்த காலத்தில். மண்ணும் வேணாம், பொண்ணும் வேணாம், எதுவும் வேண்டாம். அதான் எங்கள் கொள்கை, எங்கள் கோஷம். அந்த கட்சி நாங்கள். எங்கள் கோஷம் ஒன்று வேணாம், ஒன்று வேணாம் கோஷம், ஒன்று வேணாம் கட்சியில் இருந்தேன் நான். ஒன்று வேணாம், ஒன்றும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கதை என்னன்னா, அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நம்மகிட்ட. எதுவும் வேண்டாம்ன்ற புத்தி இல்லாத ஆளுகளுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றினதில்லைன்ற அளவுக்கு அவ்வளோத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பார்க்க கூட இவங்களுக்கு ஒரு இது கிடையாது. ஒன்று வேணாம், ஒன்று வேணான்றதான் அவங்க பாட்டும் பிரசங்கமும். கேட்டால் நம்ம அந்நியரும் பரதேசியும். பரதேசிகளுக்கெல்லாம் வக்கீல் தேவையில்லை, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒன்றும் கிடையாது, நோ இஷ்யூஸ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதாவது இருந்தால் தானே எவனா பிடிக்கிறதுக்கு, இருந்தால் தானே எவனா எடுத்துக்கிறதுக்கு, இருந்தால் தானே பறி போகிறதுக்கு, இருந்தால் தானே எவனா சதி பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லைன்னா எவனும் பக்கத்துலேயே வரமாட்டான். நிறைய இருந்தால் அதுக்குன்னு ஒரு சத்துருவும் ஒரு டீமே இருக்குது, பிசாசு. ஏன்னா நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறைய கொடுக்கப்படுறதுல எதையாவது ஒன்று பிடிக்கலாமா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாமா, கவுத்துடலாமா, கெடுத்துடலாமா அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான், இரவும் பகலும் தப்பு கண்டுபிடிக்கிறவனா இருக்கிறான், இரவும் பகலும் நம்ம மேல எதையாவது ஒரு புகாரை கூறிக்கொண்டு நமக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு நிற்கிறான் பாருங்க. அவன் நமக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நிற்கிறான். இரவும் பகலும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் நம்முடையது என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு வக்கீல் அங்கே இருக்கிறார். ஏன்னா நிறைய சொத்து. ஹலோ, சில பெரிய ஆளுங்களெல்லாம் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். சில ஆளுங்களில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது சொத்து. அதனால் ஒரு வக்கீல் பத்தில் அவங்களுக்கு ஒரு 10-15 வக்கீல் வச்சுருக்காங்க. பேட்டரி ஆஃப் லாயர்ஸ்ன்றாங்க. ஒரு 10-15 வக்கீல் வச்சுருக்காங்க. ஒரு சொத்து வாங்கணும்னா அவர் ஒரு வக்கீல் குழுமமே ஒன்று கூடி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அப்படி வாங்குறாங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க, சாதாரண சொத்து இல்லை. ஒரு சொத்து 400 கோடி 500 கோடின்னு வாங்குறாங்க. எல்லாம் ஆராய்ஞ்சு பக்காவாக பார்க்குறாங்க பாருங்கள். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானோ அவ்வளவு சரியாக செய்ய வேண்டியதாக இருக்குது வேலை, பக்காவா. நமக்கு இந்த ஒரு வக்கீலே போதும், 1000 வக்கீலுக்கு சமம். இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். வக்கீல் என்ன பண்ணுறாரு? கோர்ட்டில் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறாருன்னா என்ன பண்ணுறாரு? இப்போ நம்ம சொல்கிறோம், இது ஏன் சொத்துங்க, இவன் எடுத்துக்கிட்டாங்க, இதை எப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, ஏதாவது சொல்கிறோம். அங்கே என்ன பண்ணுறாரு?
லாயரு ஆமாம் இது இவர் சொத்து, இதில் நியாயம் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி நமக்காக என்ன பண்ணுறாரு, எடுத்து வாதாடுறாரு. ஜட்ஜி கேட்குறாரு நம்மளை, உங்கள் சொத்து தானா? நம்ம ஒன்று எனக்கு ஒன்றும் வேணாயா, எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அட்வொகேட் என்ன பண்ணுவார், கூட்டு போய் தலையிலே 2 போடுவார். எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்லாம் அந்த மாதிரி அட்வொகேட்டு தான். கூட்டு போய் மண்டையிலே 2 போடுவாங்க. என்னையா உனக்கு அறிவில்லை, உனக்கு போய் நான் அட்வொகேட்டாக வந்தேன்னு அங்கே போய் நீ என்ன சொல்கிறியோ அதை தானே நான் உனக்கு வாங்கி தர முடியும். நீ ஐயா என்னது இது, எனக்கு சொந்தம், இது என் பாட்டை விட்டு சொத்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, இதாங்க பேர் இருக்குது, இதாங்க தாத்தா, இதான் எங்கள் அப்பா, இந்த டாக்குமெண்ட்னா பர்த் சர்டிஃபிகேட்டு இது இருக்குது, இது என்னதுயா, எனக்கு திரும்ப வாங்கித்தாங்கன்னு சொல்ல வேணாமா? சொன்னா நான் கூட நிற்கிறேன் உனக்கு, நீ சொல்லலைன்னா உனக்கு எவன் கூட நிற்பான்? ஹலோ, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் பாருங்க வேதத்தில் சில வசனங்கள் புரியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் திருப்பங்க சொல்கிறேன், 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், கவனிச்சிங்களா? எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பாவ அறிக்கை தவிர வேற எந்த அறிக்கையும் தெரியாது. அறிக்கையினால என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. சரி, பாவம் செஞ்சால் பாவம் அறிக்கை செய்ய வேண்டியதான். என்ன நேரம் பாவம் செஞ்சு பாவத்தையே அறிக்கை செய்துட்டு இருக்குங்க தினந்தோறும். கிடையாது. விசுவாசினா யாரு? கிறிஸ்தவன்னா யாரு? பாவ அறிக்கை செய்கிறவன் இல்லை. கிறிஸ்தவன்னா யாரு? அதான் இந்த மறுமலர்ச்சி உண்டான போது, புராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சி உண்டான போது ரிஃபார்மர்ஸ் என்ன சொன்னாங்க? கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன்னாங்க. கிறிஸ்தவமே ஒரு மாபெரும் அறிக்கை அப்படின்னாங்க. அந்த அர்த்தம் என்ன? கிறிஸ்தவமே ஒரு அறிக்கை தான். கிறிஸ்தவனே ஒரு காரியத்தை வாயால சொல்றவன் தான் கிறிஸ்தவன். ஒரு காரியத்தை அறிக்கை எடுக்கிறவன். நம்ம எதை அறிக்கையிடுறான்? வெறும் பாவத்தை அறிக்கை இல்லை, அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறான். தான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறவன் அவன். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறேன். அதான் சொல்லியிருக்கேன், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அப்படின்னா லாயர் லாங்குவேஜில் சொல்கிறேன், ரூமில் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இது ஒன்று தானேப்பா, உன் சொத்து தானே, இது உங்கள் தாத்தா தானே, அவர் தானே உனக்கு கொடுத்தாரு, இதை இந்த டாக்குமெண்ட் கரெக்டு தானே, இது ஒன்றும் பொய் இல்லையே, இது ஒன்று தானே? ஆமாம். சரி வா போகலாம். விசாரிக்கிறாங்க. அங்கே வந்து கதையை மாற்றிடாதேம்பார். அங்கே வந்து பேபேன்னு முழிக்கக்கூடாது, வேறு மாதிரி கதை சொல்லக்கூடாது. அவர் தாத்தாவான்னு தெரியலங்க, எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி கேள்விப்பட்டேன் தாத்தான்னு. கரெக்டாக பேசு. இங்கே பேசின மாதிரி அங்கே, இங்கே என்ன சொன்னியோ அங்கே கரெக்டாக வந்து அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். என்னத்தை விசுவாசிக்கிறீங்க அதை மாற்றாதீங்கன்றாரு. என்ன பேசுறீங்க? விசுவாசிக்கிறத மட்டும்தான் பேச வேண்டும். கிழிஞ்சது போ, அதையா விசுவாசிக்கிறீங்க? தொலைஞ்சம் போ, அப்போ அதையா விசுவாசிக்கிறீங்க? செத்தம் போ, அப்போ அதையா விசுவாசிக்கிறீங்க? எதை கிறிஸ்தவன் அப்படி பேச மாட்டான் பாருங்க. எதை விசுவாசிக்கிறானோ அதான் பேசுவான். எதை விசுவாசி? நான் மேலே வருவேன், ஜெயிப்பேன், முன்னேறுவேன், இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவேன், கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் ஜெயமா எனக்கு முடியும். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதில் உறுதியாக இருக்க கடவோம். எதை நம்புறீங்க? நீங்க எதை நம்புறீங்களோ அதை அறிக்கை செய்யுங்க. ஒரு தடவை பேசும்போது உங்க யோசிங்க, இதுதான் நம்புறோமான்னு. இதைத்தான் நம்புறோமான்னு. நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்குது? அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எதை அறிக்கையிடுறீங்க? ஏன் அந்த வாக்கு பண்ணினவர் அங்கே வருது? ஏன்னா நீங்கள் அறிக்கையிடுகிறது எதை அறிக்கையிடுறீங்க? அவர் வாக்கு பண்ணதை அறிக்கையிடுறீங்க. இது உங்களுக்கு சொந்தம்னு எப்படி தெரியும்? கோர்ட்டுக்கு போகும்போது எப்படி போகிறீங்க? வாக்கு பண்ணதை வச்சு தான் போகிறீங்க. உங்கள் பேரில் எழுதி இருக்குது, இது உங்களுக்காக இது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, உயிரில் உங்கள் பேர் இருக்குது, இது உங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபத்தில் எப்படி போகிறீங்க? வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறீர்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தர்றேன்னார், நிச்சயமா தருவார். ஆனால் நீங்கள் எதை நம்புறீங்கன்றதுல உறுதியாக இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வாக்கு பண்ணார்னு நீங்கள் நம்புறீங்களோ அதை உறுதியாக அப்படியே ஸ்டெடியாக நில்லுங்க. அதுலேயே இன்னைக்கு அதை தான் பேசணும். இன்னும் கையில் வந்து சேராதனால ஒன்றும் கிடைக்கலங்க சொல்கிறாங்க. எங்கே நமக்கு கையில் இருந்தால் தானே.
கையில் ஒன்றும் இல்லை, கையில் இருக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். கையில் இல்லைன்னா பேப்பரில் இருக்குது, நான் நம்புகிறேன். கையில் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கிடைக்கும். பேப்பரில் இருந்தும் கையில் இல்லாதனால நான் நம்பலை, போ விட்டுறேன், என் கையில் இல்லை அப்படின்ற ஆளுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பேப்பரில் இருந்தால் போதும். நல்ல அறிவுள்ள ஆள் சொல்லுவான், பேப்பரில் இருக்குப்பா, டாக்குமெண்ட்டில் இருக்குது, கையில் இல்லைன்னா நான் கையில் வர்ற வரைக்கும் நான் நின்று அதை வாங்காமல் விடுறதில்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? வாக்கு பண்ணி இருக்கிற காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணும். இன்னும் நம்ம அதை பொசஸ் பண்ணலை. நாம் பொசஸ் பண்ணுறதுக்காக தானே நம்ம பாருங்கள், அவர் மறித்து உயிரோடு எழுந்து அங்கே போயிட்டாரு, எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ஆள் செத்து உயிரை விட்டு போனார்னா உடனே அடுத்த நாளே உங்கள் கைக்கு எல்லாம் வந்துடாது. ஹலோ, அடுத்த நாளே கையில் மாறிடாது. அந்த உயிரில் எழுதியிருக்கும், அதை கொண்டு போய் அது ஒரு பெரிய ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ். போய் நீங்கள் தான் காமிச்சு அது அங்கே போய் இங்கே போய் இவருக்கு எழுத்து போட்டு அவருக்கு எழுத்து போட்டு எல்லா பேங்க்குக்கும் போய் எல்லா பத்திரப்பதிவு சென்டருக்கும் போய் எல்லா இடத்துக்கும் போய் அப்படி தான் ஒன்று ஒன்றா மாறும். மாத கணக்கில் ஆகும், சில நேரத்தில் வருஷ கணக்கில் ஆகும். நிச்சயமாக வருமா வராதா? வரும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் நிச்சயமாக வரும். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? என் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என்று நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். எல்லாரும் நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எல்லாரும் நல்லவர் நீர்.